இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறை வசனங்கள் 23 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் இயேசுவின் பிரதான சீடராகிய பேதுரு அவரை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பின் கேள்வியை ஆண்டவருக்கு நேராக வைப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கேள்வியை கேட்டதும் இயேசு கிறிஸ்து அவருக்கு மிக தெளிவான பதிலை அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயேல் மக்களின் 12 குலத்தவர்க்கும் நடுவர்களாய் 12 அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ, சகோதரர்களையோ, சகோதரிகளையோ, தந்தையையோ, தாயையோ, பிள்ளைகளையோ, நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர் என்று அவர்களுக்கு கிடைக்கப் போகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்டியலிடுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யார் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் பின்பற்றி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எண்ணிக்கையில் அடங்காத ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி பகுதியானது உறுதி செய்கிறது. நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் பல தேவைகள் இருக்கலாம், பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், பல கேள்விகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றுக்கும் மிக சிறந்த தீர்வாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுவதை குறித்து அவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகளை இந்த மண்ணுலகில் மாத்திரமல்ல, நமக்காக காத்திருக்கிற அந்த நிலை வாழ்வையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த விதமான நிபந்தனையுமின்றி பின்பற்றுவோம். அவருடைய வார்த்தைகளை எந்த விதமான சந்தேகமும் இன்றி உள்வாங்கிக் கொள்வோம். அவ்வாறு நாம் செயல்படுகிற பொழுது ஆண்டவர் வாக்களித்த அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை நாமும் நமது தலைமுறையும் பெற்று அனுபவிப்போம் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.